டிஇடி நேயர்களே, டிஇடி அண்ட் செந்தாமரை ரைட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பிலே இந்த கம்யூனிட்டி என்ற புதிய நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமானது எங்களுடைய கம்யூனிட்டியோடு மிகவும் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு தங்களுடைய சேவைகளை ஆற்றி கொண்டிருப்பவர்களை, இலைமுறையாக இருப்பவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய இந்த சேவையை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த கம்யூனிட்டி என்ற நிகழ்ச்சி அமைகின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் ஷான் சண்முகதாஸ் அவர்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி மேக்ஸ் ரியாலிட்டி எங்கே நடத்தி வருகின்ற கிட்டத்தட்ட 25 வருடங்களாக அவர் நடத்தி வருகின்றார் என்று நினைக்கின்றேன். அவரை இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஷான் சண்முகதாஸ் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். என்னுடைய பெயர் ஷான் சண்முகதாஸ். நான் ரியல் எஸ்டேட் புரோக்கர். நான் இங்கே 92லேருந்து கனடாவில் இருக்கிறேன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்ரீலங்காவில் செய்து கொண்டிருந்தேன். நான் அதோடைய அக்கௌண்டிங்கும், ஆனால் கூடுதலாக இந்த ஃபீல்டில் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருந்தேன். நான் இங்கே கனடாவுக்கு வந்து இங்கே அக்கௌண்டிங் ஃபேம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த தொழிலை கூட கவர்ந்தது என்றால் நான் மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருந்தபடியாலும் உண்டு. ரெண்டாவது, எங்களுடைய மக்களுக்கு தமிழ் மூலம் தமிழில் உரையாடி மிக சுலபமாக விளங்கப்படுத்தி விலை வேண்டி கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு ரீதியிலும், அப்பொழுது நான் இந்த லைசன்ஸ் எடுக்கும் பொழுது இங்கே தமிழ் முகவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். அதனால் நான் என்னுடைய விருப்பத்துக்கு இணங்கி நான் இங்கே ரியல் எஸ்டேட் முகவராக என்னுடைய லைசன்ஸை ஆரம்பித்து கொண்டேன். நான் 1996 இருந்து செஞ்சுரி 21 என்ற ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜோட வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட 2004 மட்டும் அங்கே சேல்ஸ்மேனாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தான் நானும் எனது பார்ட்னர் மோகன் சுப்பிரமணியம் என்றவரும் 2 பேரும் செஞ்சுரி 21 வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன் நாங்கள் வீணாக கஷ்டப்பட்டு ஃப்ரான்ச்சைஸ் இன்னொருவருக்கு கொடுப்பான் என்ற ரீதியில் எங்களுடைய சமுதாயத்துக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களோட புரோக்கரேஜ் ஒன்றை உருவாக்கி நாங்கள் செய்யலாம் என்ற நிமித்தத்திலே 2004 ஜனவரி 14 எங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேக்ஸ் ரியல் எஸ்டேட் இங்க் என்ற புரோக்கரேஜை ஆரம்பித்தோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 18 பேருக்கு கிட்ட ரியல் எஸ்டேட் முகவராக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறை எனக்கு மிகவும் நன்றாக பிடித்ததற்கு காரணம், ஒன்று, எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு வீடு வேண்டி கொடுத்து சமூக சேவை மூலம் செய்யலாம் என்று, அதுக்காக சமூக சேவை என்று சோஷியல் ஃப்ரீயாக செய்யறதுன்னு நான் சொல்ல வரையில்லை. பட் எங்களுக்கு ஃபீ இருந்தாலும் எங்களால் இயலக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களால் முடிந்ததை செய்யலாம் என்றதுக்காகத்தான் இதை சூஸ் பண்ணி. நீங்கள் வந்து அங்கே அக்கௌண்டனாக இருந்திருக்கிறீர்கள், அப்புறம் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்குள்ள வந்து இப்போ நாங்கள் நாட்டில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டோ அல்லது நாங்கள் ஒரு காணி வீடு பண்ணுறதுக்கும் இப்போ கனடாவில் நாங்கள் அந்த தொழிலை செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு அதை வந்து நீங்கள் எப்படி அந்த துறைக்குள்ளே வந்து அதை உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது? நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. ஊரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்று சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே வந்து எல்லாரும் லைசன்ஸ் எடுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஷியல் அல்லது ஒன்டாரியோ ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுக்காக போய்த்தான் நீங்கள் படித்து எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுக்க வேண்டும். லைசன்ஸ் எடுக்கிற மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இங்கே கன விஷயங்கள் இருக்கின்றன. வீடை பார்த்து வீட்டில் இருக்கின்ற டிஃபால்ட்டுகள், அதாவது அதில் என்ன குறைபாடு இருக்குது, என்ன மாதிரி அதில் ஏதாவது லீகலான பிரச்சனைகள் இருக்கிறதா என்றதை எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கீல் தேவைப்படும். ஸோ அதன்படி வக்கீலை ஒருவரை நாங்கள் அழைத்து அவர் மூலமாக உங்களுக்கு எல்லா லீகல் சேவைகளையும் செய்வதற்கும் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் இந்த ரியல் எஸ்டேட் துறையை கையாண்டுவேன். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 25 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஆரம்பத்தில் நினைக்கிறேன் நீங்கள் 97, 96 தொடங்கி இருப்பீங்களன்னு நினைக்கிறேன். அப்போ அன்று நீங்கள் தொடங்கியதற்கும் இப்பொழுது நாங்கள் 2020 இருக்கின்றோம். அதிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றனவா, அல்லது உங்களுக்கு ஆரம்பத்திலே செய்தது போல இப்போவும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நிறைய வித்தியாசங்களா? இப்போ இத்தனை 25 வருடங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடைபெற்றிருக்கு. நிறைய வித்தியாசங்கள், நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது.
ஆரம்பத்தில் இருந்து ரியல் எஸ்டேட்டிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆன ஒரு பிஸ்னஸ். இங்கே ஒரு தரம் ஏமாற்றுவதற்கோ இதென்பதற்கோ இல்லை. இல்லாவிட்டால் உங்களுக்கு விளங்கப்படுத்தாமல் நீங்கள் விளங்காத பட்சத்தில் ஏமாறப்பட்டிருக்கலாம். இங்கே எல்லாமே பேப்பரில் தான் போகும். எல்லாம் லீகல் டாக்குமெண்ட் படி தான் இங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள், தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்து வந்த எங்கள் தமிழ் மக்கள் இங்கே மிக குறைவாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இங்கே வந்து தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ளு, அதாவது வந்த புதுசு எல்லாரும் வேலை அதில் என்று ஓடிக்கொண்டு இருந்தார்கள். தங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளால் ஓரளவு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2000 ஆண்டு 2002 2003 ஓரளவு தமிழ் மக்கள் இங்கே கூடுதலாக இங்கே எஸ்டேட் வீடுகளை வேண்டி காணிகளை வேண்டி இங்கே கூடுதலான விதம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அது நார்மலாக இந்த ஒரு இமிக்ரெண்ட் இங்கே எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தாலும் மினிமம் 10 இயர்ஸ் செல்லும் நீங்கள் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பெர்மனண்டாக ஒரு வீடு எடுத்து போகிறதுக்கு. அன்லஸ் நீங்கள் அங்கேருந்து வேறு நாட்டிலேருந்து வரும்பொழுது ஃபினான்ஷியலி வெல்லாக வந்தால் செய்யலாம். அப்போது சரியான குறைந்த வீதமான மக்கள் தான் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் எங்கட சமூகத்தை பொறுத்தவரை. ஆனால் அந்த டைமில் ரியல் எஸ்டேட் வந்து நல்ல பிஸ்னஸை கொண்டிருந்தது. 88 89 நடந்த எக்கனாமிக்கல் கிரைசஸால் 93 இருந்து வீட்டு விற்பனைகள் வந்து குறைந்து காணப்பட்டது. அந்த நேரத்தில் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து 13% 16%க்கு போனது. ஆனால் இப்போது நீங்கள் பார்க்கும் பொழுது 2.10 2.15க்கு இப்போ 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் மோர்கேஜ் ரேட் கொடுக்குறார்கள். அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது எல்லாராலையும் எஃபோர்டபுள் ஆகிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அன்றைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு வேண்ட வீடு இன்றைக்கு 1 மில்லியனுக்கு மேலே போகிறது. ஸோ அது வந்து கன்சூமர் இண்டெக்ஸை பொறுத்தது. நாங்கள் இங்கே நான் 96ஆம் ஆண்டு வரும்பொழுது வேலை செய்வதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 5 ரூபாய் 25 சம்பளம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 15 ரூபாய் கிட்ட கொடுக்குறாரு. 545 சம்திங் இன் 96ல். அப்போ அந்த வீதத்தின்படி பார்க்கும் பொழுதும் நாங்கள் ஒரே அளவு வீதாச்சாரம் படி தான் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு மேலதிகமாக எங்களுடைய ஸ்தாபனங்கள் எங்களுடைய மோகர்கள் கூடுதலாக தங்களை இங்கே செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது பிஸ்னஸ். நிச்சயமாக. அதாவது இப்போ எங்களுடைய மக்கள் வந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 டெக்கேட் ரைட் 30 வருஷத்துக்கிட்ட இருக்கின்றார்கள். அதுக்குள்ள அந்த 30 வருடத்தில் எங்களுடைய மக்களுடைய அந்த வளர்ச்சி என்பது மிகவும் ஒரு அபாரமான வளர்ச்சி. சரியான எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுடைய சமூகம் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள். தனிய ரியல் எஸ்டேட் துறை என்று சொல்ல முடியாது. எல்லா விதத்திலும் இண்டஸ்ட்ரியல் என்றாலும் சரி, ஃபினான்ஷியலி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எங்களுடைய தமிழ் மக்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள், நல்ல விதத்தில் வளர்ந்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் கூடுதலாக படிப்புகள் இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போகிறார்கள். ப்ரொஃபஷனலி லாயர்ஸ், அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாத்திலையும் படித்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ரீதியில் பிஸ்னஸையும் ஆரம்பித்திருக்கிறார். என்டர்பிரனர்ஸ் பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ் இருக்கிறார்கள். நிறைய பேர் அதை எட்டி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தா நிறைய எங்களுடைய அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய பேர் வந்து ஈடுபடக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது பாதிப்புகள் அல்லது வீழ்ச்சிகள் என்று கருதுகிறீர்களா, அல்லது இது வந்து ஒரு வளர்ச்சியாக நினைக்கிறீர்களா? இது வளர்ச்சியாக நினைக்கலாம் உண்டு. ரெண்டாவது வீழ்ச்சி என்று சொல்லும் பொழுது நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸை பார்க்கும் பொழுது என்னென்று சொன்னால், இப்போ என்னிடம் வீடு வேண்டிய என்னுடைய கிளைண்ட்ஸ் இல்லை நியாமான பேர் இப்பொழுது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருக்கிறார்கள், பிரமுகராக லைசன்ஸ் எடுத்து வந்திருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய டேட்டா பேஸ், எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய கிளைண்ட்ஸின் டேட்டா பேஸ் வந்து அங்கே முறியடிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரத்தான் செய்யும், நிச்சயமாக பாதிப்பு வரும். ஆனால் அதே நேரத்தில் புதுசாக வருகின்ற ரெஃபரல் அதால் எங்களோட பிஸ்னஸ் அவ்வளோத்துக்கு பெருசாக பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது. பட் தெர் இஸ் a slight டிஃப்ரெண்ட் இருந்தது. மற்றது வந்து உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வந்து கொண்டு தான் இருக்கும் ரைட். நீங்கள் செய்கிற அந்த சேவையை பொறுத்து தானே. இப்போ உங்களுடைய சேவையை விரும்பி வர்றவர்கள் தங்களுடைய உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். மற்றது இப்பொழுது வந்து
எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனே வீடு வேண்ட தொடங்கி விட்டாங்க. அப்ப அந்த விகிதாசாரம் கூடிக்கொண்டுதான் எங்களுடைய மக்களுடைய தொகை வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த குறைவான மக்கள் தான் வேண்டியிருப்பார்கள். இப்பொழுது எல்லோருமே அதாவது வீடு இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது எங்களுடைய மக்கள். அவ்வளவு ஒரு அபாரமான வளர்ச்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனப்படியால் உங்களுக்கு அதில் உங்களுக்கு தான் தெரியும் அதில் உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கிறவைக்கு. ஆனால் என்னுடைய கணிப்பின்படி அது கொஞ்சம் உங்களுக்கு அது தாக்கங்கள் பெருசாக இருக்காதுன்ற ஒரு கணிப்பு இருக்கின்றது. நீங்கள் சொல்கிறது சரி, 100% உண்மை. அதாவது வந்து நாங்கள் வேண்டி கொடுத்த பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகும் பொழுதோ இல்லாவிட்டால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ அவர்களுக்கு வீடு வேண்டும் பொழுது எங்களை திரும்பி நாடி வருகின்றார்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய 100க்கு 100% பிஸ்னஸ் வந்து முழுக்களும் ரெஃபரல் தான். மோஸ்ட் ஆஃப் தம் ரெஃபர். எல்லாருமே என்னை ரெஃபர் பண்ணி வாராக்களுக்கு தான் நான் கூடுதலாக செய்திருக்கேன். அதுக்காக புதுசாக வாராக்களை செய்யலைன்னு இல்லை, பட் கூடுதலான பிஸ்னஸ் வந்து ரெஃபரல் தான். ஆனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளோத்துக்கு எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோத்துக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்க, அது மாத்திரமில்லை ட்ரஸ்ட்ஃபுல் பிஸ்னஸ். இது வந்து இமோஷனல் பிஸ்னஸ். யார்கிட்ட கேட்டாலும் ரியல் எஸ்டேட் இஸ் இமோஷனல். இப்போ நீங்கள் வீடு வேண்ட பொருள் வந்து பார்க்கும் பொழுது இமோஷனலாக நல்ல வடிவாக இருக்கிற வீடை பார்த்தோன்னே ஓகே எனக்கு இது பிடிச்சது வேண்டி தாங்கன்னு கேட்பீங்க. அப்போ அதில் ஏதாவது குறைகள் இருக்கும், அதை நான் எப்படியும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவேன். நிச்சயமா வீடு என்பது வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து வீடுன்றது ஒரு கோயில் மாதிரி. இப்போ நாங்கள் வந்து ஊர்லேயும் வந்து நாட்டிலையும் வந்து ஒரு வீடு கட்டுறோன்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ விதமான வாசல் பார்த்து நில பார்த்து அது பார்த்து எத்தனையோ சொல்லுவார்கள். ரைட், நிறைய விடயங்களை பார்த்தா அதே மாதிரி இங்கேயும் வீடு வேண்டும் பொழுது அவர்கள் அந்த வீட்டிலே தங்களுடைய அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை அந்த வீட்டிலாம் தங்கி இருக்கிறபடியால் அது ஒரு என்ன சொல்றது, வீடு வந்து எங்களோட வாழ்க்கைன்ற ஒரு பக்கம். அது 50% சொல்லலாம். ஆனபடியால் எல்லோரும் அதை பார்த்து விரும்பி மற்றது அதை வாங்குபவர்கள் தங்களுக்கு சேவை நல்லபடியாக செய்ய வேண்டும் தான் விரும்புவார்கள். நிச்சயமாக. அது அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் எடுப்போம். இப்பொழுது இந்த கோவிட் நடந்து கொண்டிருக்கின்றது. அது கொரோனா வைரஸால் வந்து கிட்டத்தட்ட எல்லா வியாபாரத்துறைகளும் வந்து இல்லை, வியாபாரம் இல்லை, ஒட்டுமொத்த எங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே அதால் ஒரு பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கையில் உங்களுடைய அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு அதால் எப்படியான பாதிப்புகள் அல்லது அதால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கின்றதா அல்லது அதை தொடர்ந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு விதமான மாற்றம் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றதா? நல்ல கேள்வி. இது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்திலிருந்து நிச்சயமாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. பிஸ்னஸ் எங்களோட சேல்ஸ் வால்யூம் சரியாக குறைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது திரும்ப இந்த ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஜூனுக்கு பிறகு எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த பேண்டமிக்கால எக்கனாமி ரிசெஷன் தான், அதால் வீட்டு விலை குறையும் என்று. ஆனால் அந்த வட்டி வீதத்தை குறைத்ததால் 2.15க்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் மோர்கேஜ் ரேட்டுக்கு போகலாம் என்றதால் மக்கள் இப்பொழுது முதல் தரம் வீடு வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன் பேமெண்ட்டுக்கு காசு வச்சிருந்து குவாலிஃபை பண்ண ஆட்கள் வேண்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கி வீட்டின் ப்ரைஸ் வந்து கூடிக்கொண்டு தான் போகுது. ஃப்ரம் ஜூனில் இருந்து இந்த வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 4.3 வீதம் கூடியிருக்கிறது. இந்த இன்க்ரீஸ் ப்ரைஸை சொல்கிறது என்னென்ன இண்டெக்ஸ் என்றால் லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் மார்ச்சில் ஜூனில் என்ன விலைக்கு போன வீடு இந்த ஜூனில் என்ன விலைக்கு போதோ அதை வச்சு தான் ஸ்டாட்ஸ் அடிக்கணும். உண்மையாக கதைப்படி பார்க்க போனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து எப்பவும் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினால் நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வீடை வேண்டி 3 மாதத்தாலேயோ 6 மாதத்தாலேயோ விற்கும் பொழுது உங்களுக்கு சில நேரத்தில் பிரேக் ஈவன் வேறும், இல்லாட்டி கொஞ்சம் காசு நீங்கள் இழக்க வேண்டி வேறும். ஆனால் லாங் டேர்ம் என்று பார்க்கும் பொழுது நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் கொடுக்குறது என்னென்றால் திஸ் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வேர்ல்டுலேயே கனடாவில் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேருந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் எல்லா கண்ட்ரியிலேருந்தும் கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணினோம். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி வரும் பொழுது இங்கே இருக்கிற மக்களும் இன்றைக்கு நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தால் நான் முதலே சொன்னேன் 3 லட்சம் ரூபாய்க்கு 98-99 வேண்டின வீடு இன்றைக்கு 1 மில்லியன் 1.5 மில்லியனுக்கு போகுது. ஸோ அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் அதன் growth என்ன மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக.
அதாவது அதான் நாங்கள் அந்த நேரம் 3 லட்சத்துக்கு வேண்டது இப்போது 1 மில்லியன் இவ்வளவோ விலை உயர்ந்திருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்கள் மற்ற நாடுகளில் இருந்தும் கனடாவில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமண்டு, ரைட்? ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமண்டு. அப்போ அதற்கான இப்போ அதுக்கு வட்டி வீதங்கள் அல்லது ஒரு மோர்கேஜ் எடுக்கிறதுன்னு சொன்னால் அல்லது அவைக்கு அதுக்கு டாக்ஸுகள் பே பண்ண வேண்டி இருக்குமே? எஸ், ஃபாரின் டாக்ஸஸ். ஆமாம், அதாவது வந்து இப்போ ஃபாரின் பயர்ஸுக்கு 20% டாக்ஸஸ் கொண்டு வந்தது லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு முன்னாடி. அதுக்கு முதல் நீங்கள் வெளிநாட்டுக்காரர் இங்கே வீடு வேண்டு போறீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க இருக்கிற மேஜர் பேங்க்ஸ் உங்களுக்கு 35% நீங்க டவுன் போட்டால் 65% ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் மீட் பண்ணணும். கிரெடிட்கள் உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுகள் எல்லாத்தையும் பார்ப்பார்கள். நீங்க இங்கே வீடு வேண்டும் பொழுது இங்கேத்திய குடியுரிமை உள்ளவர் இல்லாட்டி இங்கேத்திய லேண்டட் இமிகிரண்ட் இல்லாட்டி சிட்டிசன் வீடு வேண்டும் பொழுது 2 ரீசேல் வீடு நாங்கள் கதைக்கிறோம். கட்டின வீடு இல்லை, ரீசேல் வீடு வேண்டும் பொழுது நீங்க HST பே பண்ண தேவையில்லை. விலை உதாரணத்துக்கு 6 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடை உங்களோட பேருக்கு வேண்டலாம். கனேடியன் சிட்டிசன் இமிகிரண்ட் ரெசிடென்ஸ் என்றாலும் PR கிடைச்சாக்களும் அப்படி செய்யலாம். நான் ரெசிடென்ட் என்று சொல்லும் பொழுது நீங்க 35% டவுன் போட்டால் தான் மோர்கேஜ் எடுக்கலாம். அது ஒரு பக்கத்தில் வைத்தாலும் நீங்க வேண்டும் பொழுது 6 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு நீங்கள் டாப் ஆஃப் தட் HST பே பண்ணணும். ரைட்? இஸ் நான் ரெசிடென்ட் இல்லை, நீங்க அதை இதடி வேண்டினாலும் விற்கும் பொழுதும் நீங்கள் பே பண்ணியே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு வீட வேண்டி ஒரு 4 வருஷத்தாலே அந்த வீட்டை 1 மில்லியனுக்கு விற்கும் பொழுது அதில் வர கேபிட்டல் கெயினுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியே ஆகும். இதெல்லாம் வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட் அதை தெரியும்னா 100% உங்களுக்கு சொல்வார். நான் டேக்ஸ் கன்சல்டன்ட் இல்லை, எனக்கு தெரிந்த அறிவை வச்சு உங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமா. இப்போ இனி வரும் காலங்களிலே இந்த பிஸ்னஸ் வந்து, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து இப்போ பேண்டமிக் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த கொரோனாவால் இதால் வந்து எஃபெக்ட் பண்ணாதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கூடிக்கொண்டு தான் இருந்தது பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு போன அந்த கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் கூடுதலாகத்தான் நடந்திருக்கின்ற மாதிரி. வீடு விற்பனை வீதம் கூடினதா இல்லை அப்படி சொல்ல வரையில, வீடு விற்பனை வீதம் பிரைஸ் வந்து கூடி இருக்குது, விற்பனை வீதம் விற்பனைகளோட ஸ்டாட்ஸும் கூடி இருக்கிறது. ஆனால் இந்த நிலை தொடர்ந்து வருமான்னு கேட்டால் உண்மையான ஒப்பீனியனை நான் சொல்லணும் என்றால் கேள்விக்குறி. என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த எக்ஸ்பீரியன்ஸில். ஏனென்றால் இப்பொழுது அரசாங்கத்தால் கணக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன. மற்றது ஒரு 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 கன்சியூமர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கின்றார். அவருக்கு திருப்பி பேண்டமிக்கு பிறகு வேலைக்கு போகும்பொழுது அவருடைய வேலை நேரங்கள் குறைக்கப்படுகிறது, அவர்ஸ் குறையிடும். சில பேருக்கு வேலை இல்லாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. அப்படியான கட்டங்கள் வரும் பொழுது நிச்சயமாக எக்கானமி ரெசெஷன் வருதுன்னு எங்களுக்கு தெரிகிறது. இப்பவே இருக்குது. ஆனால் இது வந்து என்னென்னு சொல்கிறோம், ஹைடிங் ஹார்ட் அட்டாக் மாதிரி சைலன்ஸாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கின்ற ஃபண்டுகள் அதுகள் எல்லாம் நிப்பாட்டப்படும் பட்சத்தில் எல்லோரும் திருப்பி வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் பொழுது வேலையில் அவர்களுக்கு கூடிய அளவு முந்தைய மாதிரி வருமானம் எடுக்க முடியாத கட்டம் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் வேற இருக்கிறது. ஆனால் வீட்டு விலை வந்து நான் நினைக்கிறேன் எந்த 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 3 to 5% ஆகக்கூடாது, 7% மட்டும் ஃப்ளக்சுவேட் பண்ணும். ஒன்றில் கூடும் இல்லை குறையும். நீங்கள் 2 பக்கத்தால் எங்கே வைக்கிறீங்கன்னு என்ன ஏசுவாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்றால் எக்கானமி ரிசெஷன் 2008ஆம் ஆண்டும் எக்கானமி ரிசெஷன் வந்தது. அந்த டைமில் அதுவும் வந்து ஹைடிங் இதாக போயிட்டுது. அந்த டைமில் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் த கவர்மெண்ட் அமோர்டைசேஷன் பீரியட்டை கூட்டினது 40 இயர்ஸுக்கும் போனது. ஸோ 35 years 40 years இருந்தது. இப்போ 30 years நீங்கள் 20% டவுன் போட்டால் அப்படியான சலுகைகளை அரசாங்கம் செய்யும் பட்சத்தில் திரும்பவும் இந்த பொருளாதாரம் வீட்டு வியாபாரத்துறை நீடிக்கலாம். அதை வச்சு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் 3 to 7% ஃப்ளக்சுவேட் பண்ணும். இப்போ நான் கதைக்கிறது 1 மில்லியனுக்கு கீழே இருக்கிற வீடு ஒருத்தர் வேண்டுகின்றார், 8 லட்சம் ரூபாய்க்கு வேண்டுகின்றார். சில வேளை ரிசெஷன் வந்து அவருக்கு எக்கானமிகள் 2021 மிடில் வருமென்று எத்தனையோ எக்கானமிஸ்ட் எத்தனையோ பெரிய இவர்கள் நிபுணர்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலும் எனது எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அடுத்த 2021 கொஞ்சம் ஸ்லைட் இருக்கலாம்.
இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் 100% எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா நான் மில்லியனர், நான் இப்போ உங்களோட எந்த காட்சி ஒன்று இருப்பேனோ தெரியாது. அது உண்மைதான். எல்லாரும் நாங்கள் சொல்லலாம் என்ன நடக்கும் அந்த ஃபியூச்சரை வந்து இப்போ எங்களுக்கே ஃபியூச்சர் சொல்லலாம் இருக்கு. நாங்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து வீட்டு விலை கூடி 18 குறைஞ்சது. அந்த டைமில் ஒருத்தரும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பேண்டமிக் வரப்போகுது. இப்போ கொரோனா வந்து பேண்டமிக் வந்து உலகத்தையே ஸ்தாபித்துக்கிறத நிப்பாட்டி வச்சிருக்கு. ஸோ அப்படியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் உண்மையாக அலசி ஆராய்ந்து பழைய ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 3 to 7% ஃப்ளக்சுவேட் பண்ணும். மினிமம் -2 தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் குறையும். ஆனால் உங்களுக்காக வேண்டுற வீட்டிலே நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்கள். ஏனென்றால் லாங் டேர்முக்கு போகும்பொழுது இப்பொழுது வட்டி வீதம் குறைவாக இருக்கிறபடியாக தான் இந்த பயஸ்க்கு உட்பட்டு தெரிஞ்சு வேண்டுறார்கள். ஸ்டில் செல்லர்ஸ் மார்க்கெட், இப்போவும் செல்லர் என்ற மார்க்கெட் தான் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. நீங்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டை வந்து நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் செய்து கொண்டிருப்பீங்களா? அல்லது ஒரு தொழிலை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு தொழிலை செய்ய முடியாது, ரைட்? அப்போ நீங்கள் வந்து எங்கட மக்களோட கூடின பிஸ்னஸ் செய்கிறீங்களா அல்லது மற்ற வேர்ட்டின மக்கள்? இப்போ நாங்கள் வந்து ஒரு எல்லா ஒரு மல்டிகல்ச்சரல் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரைட்? ஒரு வித்தியாசமான ஒரு எல்லா நாட்டு மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எங்களோட மக்களுடைய கூடுதலான பிசினஸ் உங்களுக்கு எல்லா மக்களுடைய என்னை பொறுத்தவரை நான் பேர் புகழுக்காக சொல்லவில்லை. 99.5% or 99.8% எங்களோட கம்யூனிட்டிக்கு தான் நான் பிஸ்னஸ் செய்கிறேன். ஒரு 0.2%, 0.02% or 0.2% வேறு கம்யூனிட்டியிலிருந்தும் அவர்கள் என்னுடைய கம்யூனிட்டி ரெஃபரலால் வரையணும். அப்படியான பிஸ்னஸும் இருக்கிறது. அதே நேரத்தில் என்னுடைய புரோக்கரேஜில் வேறு 2 நாட்டவர்களும் ஜாயின் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ கூடுதலாக தமிழ் சமுதாயத்தில் தான் நான் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி வராது தான். எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையை செய்யும் பொழுது அதுலேயே ஒரு திருப்தி ஒன்று இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மக்கள் சில வேளையில் நினைக்கிறார்கள் இவர்கள் தமிழர்கள், இவரிட வேண்டினால் இவங்க பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்லை, வேறு இனத்திட்ட வேணா. டெஃபினெட்லி அப்படி இல்லை. இங்கே அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பிளாக் அண்ட் ஒயிட், எல்லாம் பேப்பரில் எழுதி லீகல் படி தான் நடக்கும். உங்களுக்கு விளங்காவிட்டால் எந்த மூவராக இருந்தாலும் நீங்கள் அதை என்னத்துக்கு இதை போட்டிருக்கீங்கன்னு விளக்கம் கேளுங்கள். அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும், நிச்சயமாக அதை விளங்கப்படுத்த வேண்டும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் எமோஷனலாக சைன் பண்ணி வேண்டிட்டு அவர் இப்படியே மாற்றிட்டார் இவர் இப்படியே மாத்திரன்னு சொன்னால் நான் உங்களைத்தான் குறை சொல்ல வேண்டி வரும். காரணம் நீங்கள் வடிவாக கேட்டு வேண்டுங்கள். நிச்சயமா நீங்கள் கேட்டால் தானே அவர்கள் உங்களுக்கான விளக்கத்தை தருவார்கள். மற்றது தமிழிலே நீங்கள் கதைக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஆங்கில அறிவு இருந்தாலும் எங்களுடைய மக்களிடம் வேண்டும் பொழுது நீங்கள் தமிழிலே அதை வடிவாக கேட்டு அதற்கான அந்த சில பேர்கள் வந்து ஈவன் அந்த ரியல் எஸ்டேட்லேயும் சரி எந்த ஒரு இதுலேயும் சரி சில பேர்கள் எங்களுக்கு விளங்காம இருக்கலாம். அதுகளுடைய அந்த ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருக்கலாம். மற்ற இனத்தவர்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுதும் எங்களுடைய மக்கள் விளங்கப்படுத்தும் பொழுதும் அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அப்படியே திருத்திரமா ஒரு வீட்டை வேண்டுறன்னு சொன்னா எங்களுடைய முகவர்களிடம் எங்களுடைய கம்யூனிட்டி முகவர்களிடம் வருவது நிச்சயமாக. சின்ன உதாரணம் சொல்லலாம். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் புட்டிப்பால் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் இது. நீங்கள் என்ன தொழிலிலே இல்லை வக்கீல் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு இருந்தாலும் சரி, ஒரு லாயர்கிட்ட போறீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரவில்லை. எல்லாருக்கும் ஆங்கில அறிவு இருக்கு. அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் அந்த ப்ரொனன்சியேஷன் சில நேரத்தை டிஃபர் பண்ணுங்க. அப்படியான ஒரு பேரியரை இல்லாமல் தடுப்பதற்காக நீங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் கன பேர் இருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை 100% எல்லோரும் நல்லவர்கள், நான் உங்களுடன் வாதாட வரவில்லை. இருக்கிறார்கள், நல்லவரை அணுகுங்கள். உங்களுக்கு அவரை பிடிக்காவிட்டால் அவரை விட்டுட்டு இன்னொரு ஆளிடம் போகலாம். ஸோ அதனபடியால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்துடன் ஈடுபடுங்கள். என்னிடம் பெறுங்கள் என்று நான் கூறவில்லை. எங்களுடைய சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் யார் இருக்கிறார்களோ அவரை யாருக்கு உங்களுக்கு நன்றாக சேவை செய்கிறார்கள் தெரிகின்றதோ அவர்களிடம் போகும். நிச்சயமாக நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பல இன மக்கள் வாழுகின்றார்கள். நாங்கள் எல்லோருடனும் ஒத்துப்போகத்தான் வேணும். அவர்களுடனும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களையும் மதிக்கத்தான் வேணும். ஆனாலும்
எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றது, இப்போ எங்களுடைய முகவர்களுக்கோ எங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே நாங்கள் கொடுக்கின்றது, அது திருப்பி எங்களுடைய கம்யூனிட்டிக்கே வருகின்றது. இப்பொழுது நாங்கள் இங்கே கலைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இதை பல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் செய்கின்ற சேவை அவர்களுக்கு இப்போ அது ஒரு சேவையாக வருகின்றது. அவர்கள் உங்களிடம் வரும்போது நாங்கள் கொடுத்து வாங்குகின்றோம், எங்களுடைய கம்யூனிட்டியிலே கொடுத்து வாங்குகின்றோம். ஆனால் நாங்கள் மற்ற மக்களோடு அதாவது ஒத்து போகக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் எங்களுடைய மக்களை நாங்கள் வளர்த்து விட வேண்டும். அப்போதான் எங்களுடைய கம்யூனிட்டி, அதாவது இந்த 30 வருடங்களுக்குள்ளே நாங்கள் நிறையவே வளர்ந்திருக்கின்றோம் என்றால் எங்களுடைய மக்கள் கிவன் பேக் ரைட். அப்படி வந்தபடியாக தான் நாங்கள் இப்பொழுது இவ்வளவு வளர்ச்சி அடைந்து இருக்கின்றோம். அதை எங்களுடைய மக்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்றால் அதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட வருபவர்கள் 98% வீதமானவர்கள் எங்களுடைய மக்களிடையே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. வேறு ஏதாவது நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பற்றி சொல்ல விரும்புகிறீர்களா, அல்லது இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் என்னத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும்? அவர்கள் வீடு வேண்டும் பொழுதோ அல்லது ஒருவர் வீடு வேண்ட நினைத்திருக்கின்றார், அந்த காலத்திலே வேண்டலாமா, அல்லது கொஞ்சம் அவர்கள் பின்னோக்கி யோசித்து வேண்ட வேண்டுமா, அல்லது ஏதாவது உங்களுடைய அறிவுரையை அவர்களுக்கு? நிச்சயமா முதல் தரம் வீடு வேண்டவர்கள் உங்களுக்கு ஒரு வீடு கட்டாயம் வேணும் என்ற ரீதியில் நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய டவுன் பேமெண்ட்டுக்கு உங்களுடைய சேவிங்கில் காசு இருந்தால் நிச்சயமாக ஒரு வீடை வேண்டுங்கள். காரணம் இப்பொழுது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி வீதம் மிகவும் குறைவு. 2.10 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்ட் மோர்கேஜ் ரேட் கொடுக்குறாரு, ஃபிக்ஸ்ட் வேரியபிள் இல்லை. அப்போ நீங்கள் வேண்டும் பொழுது 5 வருஷத்துக்கு அதை சைன் பண்ணி எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்களோட பேமெண்ட்டில் எந்த விதமான மாற்றமும் பெறாது. நீங்கள் அதே பே பண்ணக்கூடியதாக இருக்கிறதா என்றதை நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலை செய்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய க்ராஸ் இன்கம் என்றால் நீங்கள் மேக்ஸிமம் 500,000க்கு மேலே போகாதீங்க. ஏன்னா அது உங்களை எஃபோர்ட் பண்ண விடாது. ஏதாவது ஒரு வேலையில் பிரச்சனை பல வந்துட்டுது, இல்லாட்டி ஒரு ஆளுக்கு வேலை இல்லை, இல்லாட்டி ஒரு ஆளுக்கு அவஸ் குறைஞ்சிட்டுதுண்டா அப்படியான நிலைமையை யோசித்து முடிவெடுங்கள். இன்றைக்கு வீடு வேண்டும் பொழுது இப்போ இந்த பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு எக்கானமி எல்லாம் நார்மல் ரிலேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு வரமா இருந்தால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி 2022க்கு பிறகு நீங்கள் அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. இப்பொழுது நிச்சயமாக இந்த இப்பொழுது வீடு வேண்டவர்கள் இதை கவனத்தில் கொள்ளும். இப்போ வீடு இப்போ ஒவ்வொரு இப்போ மாக்கம்னு சொன்னால் ஒரு விலை, ஸ்காப்ரோன்னு சொன்னால் ஒரு விலை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் எந்த இடத்துல நீங்கள் கூடுதலாக எங்களுடைய மக்கள் போய்கொண்டிருக்கிறார்? நான் நினைக்கிறேன் இப்பொழுது தூர போய்கொண்டே இருக்கிறார்கள். 2 மணித்தியாலங்கள் தள்ளியும் வீடு வேண்டுகின்றார்கள். அது நான் அட்வைஸ் பண்ண விரும்பவில்லை. ஏனென்று சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் ஓகே, நீங்கள் இப்பொழுது ஒரு வீட்டை மார்க்கத்தில் வேண்டும் பொழுது 1 மில்லியனுக்கு வேண்ட வீட்டை நீங்கள் கிங்ஸ்டன்ல போய் 7 லட்சம் ரூபாய்க்கோ, போமன்வில்ல போய் 7 லட்சம் ரூபாய்க்கோ 8 லட்சம் ரூபாய்க்கு வேண்டலாம். அங்கே அந்த வீதம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் டிஃபர் பண்ணுது. நீங்கள் வேலைக்கு எங்கே போகிறீங்க? உங்களோட வேலை செய்யும் இடம் எங்கே இருக்கிறது? அட்லீஸ்ட் ஒரு ஆள் இந்த வேலை கவர்மெண்ட் வேலை கிட்டா நீங்கள் அங்கே வேண்டலாம். இல்லை இதண்டா அப்போ உங்களோட அக்காமடேஷன், இன்சூரன்ஸ், காருக்கு கிடைக்கிற கேஸ், அது மாத்திரம் இல்லை. நீங்கள் ஸ்பெஷலி சம்மர் டைமில் 40 மினிட்ஸில் ஓடிட்டேன் நான் ஓடுவேன்னு நினச்சி வேண்டாதுங்க. விண்டர் டைம்லையும் ஜூசிங்கள். அப்போ நீங்கள் வேலைக்கு போய் திரும்பி வீட்டை வருவதற்கு மினிமம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் டைமையும் உங்களுடைய வேலை நேரத்துடன் நெட் பண்ண வேண்டும். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை கீல் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்காக நான் சொல்லவில்லை நீங்கள் பெரிய வீடு போமன்வில்ல வேண்டாதுங்க, இல்லை காலிங்வுட்டில் வேண்டாதுங்க, இல்லை பிவர்டனில் வேண்டாதுங்கன்னு சொல்லவில்லை. வேண்டினால் உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய வசதிக்கு அது ஏற்பதாக இருந்தால் நிச்சயமாக வேண்டலாம். அங்கே நல்ல மலிவாக போகிறது. எங்களுடைய மக்கள் நியம இப்போ வாஷவா, போமன்வில், காலிங்வுட், வெசாகா பீச்சு கிட்ட காலிங்வுட், ப்ளூ மவுண்டின் நியமன இடத்துக்கு போயிட்டார்கள். பெல்வில்லுக்கெல்லாம் போய் வேண்டியிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்றால் நீங்கள் ஒரு இடத்தில் வீடு வேண்டும் பொழுது கொஞ்சம் சிந்திச்சு ரிசர்ச் செய்யுங்கள். அந்த கம்யூனிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் இருக்குதா? இந்த வால்மார்ட் என்ற கம்யூனிட்டி, அந்த நிறுவனம் அங்கே என்ன மாதிரி இயங்குறது, சூப்பர் ஸ்டோர் இருக்கிறதா, என்ன மாதிரி இயங்குறதுன்றதை அவதானியுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மற்றும்படி நீங்கள் ஹோம்ஒர்க் செய்ய கணக்கு டைம் எடுக்கும், உங்களுக்கு ஈஸி. இந்த வால்மார்ட் என்ற நிறுவனம் சும்மா கண்டபடி போய் ஒரு கம்யூனிட்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன்.
ஸோ தே டேக் டைம் எல்லாம் ஸ்டாட்ஸின் படி கணக்கு பார்த்து எவ்வளோ கம்யூனிட்டி அங்கே வருது, என்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு மக்கள் இங்கே இருக்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகத்தான் நான் அதை சொல்கின்றேன். அப்படி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பெல்வெளியில் வீடு வேண்ட போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கார் போயிட்டு வராதுங்க, 2 தரம் போய் அந்த ஏரியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, இப்படியான பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்குதா என்றதை சிந்திங்க. இல்லை உங்களிடம் காசு இருக்கிறது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டுங்கன்னா வேண்டுங்கள். ஆனால் இந்த குரோத் வர்றதுக்கு மினிமம் குறைஞ்சது 10 வருஷம் செல்லும். நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். என்னென்னு சொன்னால் அதான் எங்களுடைய மக்கள் அவசரத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் போட்டு எங்கேயோ வேண்டி போட்டு பிறகு ஓடி போட்டு திரிவார்கள். ரைட், அதை இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் நல்ல ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல வால்மார்ட் இருக்கின்றதா நல்ல விஷயம். அப்படியான நல்ல அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை உடனே ரேசிசம் ஆக்கிறதுக்காக கொள்ளவில்லை. மலிவு என்று நீங்கள் எங்களுடைய மக்கள் இருக்கிற இடத்தை விட்டு தூர போய் வேண்டும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் சிந்தியுங்கள். நான் சொல்லவில்லை பிள்ளைகள் பலதாகும் என்று சொல்லவில்லை. அங்கே பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும் பொழுது அந்த பிள்ளைகளுடன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மற்ற கம்யூனிட்டியிலேருந்து ஆக்கள் வரையணுமா, கதைக்கணுமா, இல்லை அந்த பிள்ளைன்ற மென்டலி அவ ஸ்ட்ரெஸ் பண்ண போயிடுமா என்றதையும் சிந்தியுங்கள். இது எனக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ் 4-5 பேர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னம் நான் சொல்ல இல்லைன்னு சொல்லி தூரத்தில் போய் வீடு வேண்டவன் அவன் திருப்பி இங்கே என்னிடம் வீடு வேண்டும் பொழுது சொன்ன விஷயம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் பார்க்குறது இப்போ எங்களோட கம்யூனிட்டியோட எங்களோட மக்களோட நாங்கள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும் எங்களோட கலாச்சாரத்துடன் வளர்கிறார்கள். ரைட், இப்போ நாங்கள் வேற ஒரு நான் இதுக்குள்ளே எங்கள் ஆக்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, இது நான் வேறு வெள்ளையோ அல்லது வேறு மற்ற கம்யூனிட்டியோட நாங்கள் போயிருக்கும் பொழுது அந்த கலாச்சார ஒரு டிஃப்ரெண்ட் வருகின்றது. அந்த அவர்களை எங்களோட கலாச்சாரம் அழிக்கப்படுகின்றது. அதுக்காக நாங்கள் அப்படி இல்லை, இந்த நாட்டிலே வாழுகின்றோம், இங்கே எல்லா எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி சொல்லி இல்லை. நான் சொல்றேன் இப்போ நாங்கள் அப்படி பார்க்கவும் கூடாது. என்னன்னு சொன்னால் இந்த நாட்டிலே வாழுகின்றோம், அவர்களோடு சேர்ந்து தான் வாழ வேண்டும். ஆனால் எங்களுடைய அந்த கலாச்சாரத்தையும் கொஞ்சம் நாங்கள் இழுத்து பிடிக்க வேண்டி இருக்கின்றது. ஆனபடியால் கொஞ்சம் எங்களுடைய மக்களுடன் சேர்ந்து ஆனால் நாங்கள் ஒத்து வாழ வேண்டும். இந்த நாட்டிலே வந்திருக்கின்றோம், எல்லா மக்களுடன் ஒத்து வாழ. அந்த உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டோவிலுக்கு போகும்பொழுது கணவர் சிந்தித்தார்கள். 10 வருஷத்துக்கு முன்னம் நான் கதைக்கிறேன். அப்பொழுது அங்கே தமிழ் சமுதாயம் குறைந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலான தமிழ் சமுதாயம் அங்கே இருக்கிறது. அங்கே பள்ளிக்கூடம் போகும்பொழுது தமிழ் பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா பிள்ளைகளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பதற்கு உண்டு. 2வது, நீங்கள் வேலைக்கு போய் வர்றவர்கள் உங்களோட பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருக்க போகிறார்கள், அவர்களுக்கு ஒரு சேஃபான இடம் இருக்கிறது. அதுக்காக நான் சொல்லவில்லை ஸ்டோவில் சேவ் அங்கே சேவ் இல்லை என்று. எல்லா இடத்தையும் கிரைம் நடக்கிறது, எல்லா இடத்தையும் பிரச்சனை நடக்கிறது. ஆனால் இந்த உங்களோட வேலை இடத்தையும் அக்கமடேஷன் என்ன என்றதையும் சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிற நீங்கள் போவன்வெல்லியோ இல்லாட்டி அங்கால தூரத்தில் வேண்டி 2 மணி நேரத்துக்கு முன்னே முறங்கி 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டை போக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால் வந்தார்களா, சாப்பிட்டார்களா, என்ன செய்தார்கள், படித்தார்களா என்ற விஷயங்கள் கூட நீங்கள் உங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லவே எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் நிறைய விடயங்களை நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாங்கள் நிறைய விடயங்களை கதைத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு நிகழ்விலே நாங்கள் தொடர்ந்து இதுகளை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். இன்று இந்த நல்ல காலநிலை என்றாலும் இந்த மதிய நேரம் எங்களுக்கு இவ்வளவு தகவல்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக ஷான் அவர்களே உங்களுக்கு எங்களுடைய டிஇடி சார்பிலும் செந்தாமரை ரைட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் உங்களுக்கும் டிவிடிக்கும் செந்தாமரைக்கும் என்னுடைய நன்றியையும் இதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மேலும் வளர வேண்டும் என்றும் என்னை அழைத்து இங்கே இந்த அருமையான பேட்டியை கொடுப்பதற்கும் என்னுடைய சமூகத்துடன் நினைத்து விட்டதற்கும் மிகவும் நன்றி. நிச்சயமாக உங்கள் சேவை தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. எதுல இருந்துன்னு சொல்லி நாங்கள் இவருக்கு நன்றி சொல்லிட்டு சொன்னது தானே. ஓகே, நான் திருப்பி சொல்றேன், நீங்க அதை கட் பண்ணுங்க. 3, 2, 1 go.
நிச்சயமாக ஷான் சண்முகதாஸ் அவர்களே, நீங்கள் இன்று இந்த நிகழ்வுக்கு வந்து நிறைய விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் இன்னொரு முறையில் நாங்கள் சந்தித்து மீண்டும் நிறைய விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய மக்கள் எதை எவ்வாறான தாங்கள் ஒரு வீடை வேண்டும் பொழுது எவ்வாறானவற்றை பார்க்க வேண்டும் என்று நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறேன். இது அவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த இவ்வளவு தகவல்களை எங்களுடைய கம்யூனிட்டி மக்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக டிடி சார்பிலும் செந்தாமரை ரைட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களுக்கும் நன்றி உறுத்தாட்டும். அதே மாதிரி டிஇடிக்கும் செந்தாமரை அசோசியேஷனுக்கும் என்னுடைய மனப்பான்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மீண்டும் வளர்ந்து நல்ல சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன். நன்றி. உங்களுடைய சேவை தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.